ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாருக்கும் பிடித்த யானைகளை பற்றின ஒரு புது ஆய்வில் கண்டுபிடிச்ச நிகழ்வை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யானைகள் வந்து மனிதர்களைப் போலவே ஒன்றை ஒன்று பெயர் சொல்லி அழைத்து கொள்கிறது. அதோட ஆய்வை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் தெளிவாக பார்க்கலாம். ஆகஸ்ட் 12 உலக யானைகள் தினமாக 2012 முதல் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம். இந்த உலக யானைகள் தினத்தை நம்ம எதனால் வருஷம் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் யானைகளுக்கு இருக்க முக்கியத்துவத்தை பற்றியும், ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய யானைகளுக்கு இப்போ அச்சுறுத்தல் நிறைய இருக்குது, அதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்த உலக யானைகள் தினத்தை வந்து 2012 ஆகஸ்ட் அந்த நாள்லேருந்து இப்போ வருடம் ஒவ்வொரு நாளும் ஆகஸ்ட் 12 வந்து உலக யானைகள் தினமாக நாம் அனுசரித்து வரோம். நாம் அனைவரும் பார்த்து ரசித்து வியந்த யானைகள் வந்து உலக அளவில் பல்லாயிரக்கணக்கான யானைகள் இருந்தாலும் அந்த யானைகளெல்லாம் அந்த மொத்த யானைகளுமே 2 வகை தான் சேரும். ஒன்று ஆசிய யானை, இன்னொன்று ஆப்பிரிக்க யானை. அப்படியான 2 வகை யானையில் தற்போது வந்து ஆப்பிரிக்க யானைகளிடம் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் வந்து மனிதர்களைப் போலவே யானைகளும் ஒன்றை ஒன்று பெயர் வச்சு அழைச்சிக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். அது எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா, அமெரிக்காவின் கொலராடோ பல்கலைக்கழகத்தில் ஆய்வாளர் மைக்கேல் பார்டோ தலைமையிலான குழு கென்யாவில் வாழும் ஆப்பிரிக்க காட்டு யானைகளை ஆய்வு செய்து யானைகள் வந்து ஒன்றை ஒன்று பெயர் சொல்லி அழைச்சிக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற யானைகளோட பிளிறுதலை ரெக்கார்ட் செஞ்சு பல்லாயிரம் கணக்கான யானைகளின் பிளிறுதலை ரெக்கார்ட் செஞ்சு அதை திரும்ப பார்த்து அப்படி ரெக்கார்ட் செய்யப்பட்ட அந்த பிளிறுதல் ஒலிகளை வந்து திரும்பவும் யானைகளிடையில் ஒலிக்கச் செய்து அந்த யானைகளுக்கிடையே ஏற்படும் மாற்றத்தை வந்து கண்டறிந்து அதற்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்போ வந்து யானைகள் வந்து மனிதர்களைப் போலவே ஒன்றை ஒன்று பெயர் வச்சு அழைச்சிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு தீங்கு நினைக்காத ஒரே உயிரினம் அப்படின்னும் யானையை மட்டும்தான் சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். அது எப்படின்னா, அப்படி சொல்கிறது யாருன்னா, வனவிலங்கு ஆவணப்பட இயக்குனர் மற்றும் உயிரியலாளராக இருக்கக்கூடிய சங்கீதா ஐயர் சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். நாம் பல மனிதர்களை யானை தாக்குறதும் விவசாயத்தை வந்து யானை அழிக்கிறத பற்றியும் நாம் பார்த்துருப்போம். அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க சங்கீதா ஐயர். மனிதர்களும் யானைகளுக்கும் இடையே முந்தைய அனுபவமே யானைகளின் நடவடிக்கை மாற்றத்தை தீர்மானிக்கிறது அப்படின்னு சங்கீதா ஐயர் சொல்கிறாங்க. யானைகள் வந்து மனிதர்களையோ மற்ற பொருட்களையோ அழிக்கிறதுக்கான காரணம் வந்து இன்னொன்று இருக்குது அப்படின்னு சங்கீதா ஐயர் ஒன்று சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஆண் யானை இனப்பெருக்கத்த காலத்தில் வந்து மஸ்தா என்னும் மதன நீர் வந்து வெளியாகுமா, யானையிலேருந்து வெளியாகி கொண்டே இருக்குதான். அப்போது அதற்கு குறுக்க வர எந்த பொருளையுமே நாசம் செய்யக்கூடிய மூர்க்கத்தனமான எண்ணம் வந்து யானைக்கு வருது. அது கூட சில டைமில் தான் அது மாதிரி செய்யும் அப்படின்னும் சங்கீதா ஐயர் சொல்கிறாங்க. அப்படி எல்லா டைமும் மதன நீர் வெளியேறும் போதும் அப்படி எல்லா யானைகளும் எல்லா பொருளையும் அழிக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட யானைகள் மட்டுமே அந்த மாதிரி மூர்க்கத்தனமான செயலில் ஈடுபடுது அப்படின்னும் சங்கீதா ஐயர் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சங்கீதா ஐயர் வந்து ஆசிய யானைகளை பாதுகாப்பதற்காக 2016 வாய்ஸ் ஃபார் ஏசியன் எலிஃபெண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதனோட நிறுவனராகவும் செயல்பட்டு வராங்க சங்கீதா ஐயர் அப்படின்றவங்க. இவங்க யானைகளை பற்றி பல வருடங்களாக பல ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வராங்க. இதுக்கடுத்து யானையோட உணவு முறையை பற்றி பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு யானை வந்து 250 கிலோவுக்கு மேலே 250 கிலோ வரைக்குமான உணவுகளை சாப்பிடும். 150 லிட்டருக்கு மேலே தண்ணீரை குடிக்கும். அப்படிப்பட்ட 250 கிலோ உணவும் 150 லிட்டர் தண்ணீரும் ஒரே இடத்துல கிடைக்காதுன்றதுக்காக ஒரு யானை வந்து 40 to 50 கிலோமீட்டர் வரையும் பயணிக்கும். அப்படி பயணிக்கும்போது அந்த யானைகளோட கூட்டத்தை வந்து வழிநடத்துறது யாருன்னா ஒரு பெண் யானை தான் இருக்கும். அப்படி வழிநடத்தி சென்றிருக்கும்போது தன் கூட்டத்தில் இருக்கிற யானைகள் மற்ற கூட்டத்தை சேர்ந்த யானை வந்து இதில் இருக்குதா அப்படின்றத கண்காணிக்கிறது வந்து பெண் யானை தான். யானைகளுக்கிடையே பல
சத்தம் மற்றும் செய்கைகள் மூலிமா தன்னோட உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுது. இதை வச்சும் தன்னோட கூட்டத்தில் இருக்கிற யானைகள் மட்டும்தான் இருக்குதான்னும் அது ஒரு பெண் யானை வந்து தெளிவுபடுத்தி கொள்ளுது. அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ யானைகளை பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்படின்றத தமிழ்நாடு வனத்துறை தமிழ்நாடு வனத்துறை வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. 2023 நடத்தப்பட்ட யானை கணக்கெடுப்பின் மூலம் வந்து தமிழ்நாட்டில் 20 வனக்கோட்டங்கள் இருக்குது. அதில் வந்து 2961 யானைகள் இப்போ வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட அதிசயமான பிரம்மாண்டமான உருவத்தை கொண்ட யானைகளை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. திரும்பவும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் திரும்பவும் நாம் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.